அன்புடையீர் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நான் சொன்னதுக்காக மேலே வந்து நாம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேச போகிறத கேட்க அந்த மனசு வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கும் நம்மளை இந்த நேரலையில் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகணுன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு முக்கியமான சக்ஸஸ் பாயிண்ட்டே வந்து அந்த கூட்டம் தான். சரிங்களா? கூட்டம் 2 வகையாக இருக்கும். சிலருக்கு பேச்சுக்கு கூட்டமாக இருப்பாங்க, ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மைண்டை கொடுத்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு அதை கேட்டு அதில் இருக்கிறதுனுடைய இதை வாழ்க்கையில் பின்பற்றுவாங்க. இந்த கூட்டம் வந்து உலக இதய நாள் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கூட்டம். உலக இதய நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 29ஆம் நாள் கொண்டாடப்படுது. ஒரு நாளை நம்ம அனுசரிக்கிறோம்னா அதை வந்து ஸ்பெஷலாக அதை ஏற்படுத்தணும். இப்போ பர்த்டே மாரி தான் பர்த்டே. இந்த டேட் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உலக இதய நாள் அன்னைக்கு வந்து நம்ம என்ன ஏற்படுத்தணுங்கிறத வந்து இந்த வேர்ல்டு ஃபெடரல் கான்ஃபரன்ஸினோட இதில் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இதயத்துக்காக நம்ம பல வகையில் எல்லாத்தையும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உணவு முறையெல்லாம் இது பண்ணால் கூட இந்த பர்டிகுலர் டேயில் வந்து நாம் இதயத்துக்காக ஒரு பர்டிகுலர் நேரம் வந்து செலவிட்டு இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இதய நோய்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதயத்தை நாள்பட பக்குவமாக பாதுகாக்கிறதுக்கும் ஒரு உந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்போ நம்ம எத்தனையோ நாட்களை செலிப்ரேட் பண்ணாலும் அந்த நாளை அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்த்தா சில நேரம் மன ரீதியாக இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதில் இந்த உலக இதய நாள் செப்டம்பர் 29 செலிப்ரேட் பண்ணுறது ஒவ்வொரு வருடமும் இது வரும். இந்த வருடத்தினுடைய அந்த கான்செப்ட், அந்த கூற்று என்ன அப்படின்னா, டோன்ட் மிஸ் ஏ பீட். நம்ம இதயத்தினுடைய பீட் இருக்குது இல்லைங்களா, ரெகுலராக பீட் பண்ணுறது, அதை நம்ம ஒரு இதயத்தினுடைய பீட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இதயத்துக்காக நம்ம அத்தனை வகையிலையும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புலேயே மிக உன்னதமான உறுப்புங்கிறது இதயம்தான். இதயம் மட்டும்தான் பேசுகிறது. மூளையை நம்ம ஸ்கல்லை திறந்து பார்த்தா கூட பேசாது. சரிங்களா? மூளை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸ்கல் ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா அதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. அது வந்து ஒரு பேக்கரியில் வச்ச பன்னு மாரி தெரியும், கொஞ்சம் பேர்ன் அவுட் ஆன மாரி அப்படி இருக்கும். ஆனால் இதயத்தை நம்ம பார்த்தோம்னா லப்டப் 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 அந்த ஓசை இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு பேசுகிற ஓசை. இருக்கிற உறுப்பிலே ஈஸியாக நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறது இதயம்தான். இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம்னா அதை நாடி பார்த்தே அந்த மருந்து எஃபெக்டிவாக இருக்கான்னு இம்மிடியேட்டாக சொல்லிடலாம். இதய துடிப்பை குறைக்கும், சில மருந்து இதய துடிப்பை கூட்டும். அந்த வகையான ஒரு உறுப்பை வந்து நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணோம்னா எல்லாமே தெரியும். இப்போ எத்தனை பேர் இதில் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க, பைபாஸ் பண்ணியிருப்போம், வால் மாற்றிருப்போம். சில பேருக்கு வந்து இதயத்தில் இருக்கிற அந்த பிறவி குறைபாடு, ஒரு ஹோல் மாரி உள்ள ஒரு துவாரம் இருந்து அதை அடைச்சிருப்போம். இது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ண போல மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லீட் கொடுத்து மானிட்டரில் பண்ணோம்னா இதய துடிப்பு, ப்ரெஷரு, உள்ளே இருக்கிற அந்த சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர்னுடைய அளவு எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணலாம். இவையான ஒரு பக்குவமான ஒரு உறுப்பு தான் வந்து இதயம். அதனால தான் இது ஒரு உன்னத உறுப்பு. இருக்கிற உறுப்புலேயே மாஸ்டர் ஆர்கன் சொல்கிறது இது இதயம்தான். இதயம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா மற்ற உறுப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு டாக்டருங்கிறதோட ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது தான் மிகச்சிறந்த டாக்டராக இருக்க முடியும். திருவள்ளுவர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, வள்ளுவன் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவர். வள்ளுவம் அப்படிங்கிறதே மருத்துவம் தான். மருத்துவர் ஆர் டாக்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சினானம், அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா வழிகாட்டி. ஒரு மருத்துவர்னா அவர் வழிகாட்டி. வாழ்க்கைக்கு, உடல் நலத்துக்கு, மன நலத்துக்கு, பொருள் நலத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதா டாக்டர். மருத்துவர், மருத்துவர் அப்படின்னா வள்ளுவன், வள்ளுவன்னா வழிகாட்டி. ஸோ இந்த வழிகாட்டுறதுக்கு நாம் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும். அது இதுமாரி நாளாக இருக்கணும். இப்போ இந்த 15 நிமிஷம் நான் கீழே உட்காந்தவங்கெல்லாம் பார்த்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் வைத்தியம் அப்படிங்கிறது அது மட்டும் அல்ல, இல்லைங்களா? வள்ளுவர் வைத்தியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? இது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். உடலுக்கு மருந்தே வேணாம். எப்போ அப்படின்னா நாம் உண்டது செரித்து பசித்து சாப்பிட்டோம்னா
உணவுங்கிறத தவிர மருந்தே வேணாங்கிறாரு. சரிதானுங்களே சார்? தம்பி கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. மருந்தானா வேண்டாமா யாக்கைக்கு, உற்றது அற்றது போற்றி உணேன், மிகப்பெரிய செய். பட் இந்த மருந்துங்கிற அதிகாரத்துக்கு அந்த 10 குறளில் மிகப்பெரிய குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வள்ளுவர் இருந்து போய் எத்தனை வருடங்கள் ஆச்சுங்க? 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்த ஒருத்தவர் மருத்துவத்தை பற்றி அன்னைக்கே ஒரு 1.25 அடி 7 வார்த்தையில் சொல்லியிருக்காருன்னா அதை வந்து நீங்கள் அதை ரீப்ளேஸே பண்ண முடியாது. உலகத்தில் எத்தனை மொழி வந்தாலும் எத்தனை மேதைகள் வந்தாலும் வள்ளுவருக்கு ஒப்புமை யாருமே காட்ட முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அவர் இந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த குறள் தெரியுமாப்பா? அந்த குறள் தான் அது. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு, இந்த நேரத்துக்கு தேவையான குறள் தான் அது. எல்லாருக்கும் பசிக்கும், எனக்கே ஆக்சுவலாக பசிக்குது. அதை தான் அவர் சொல்கிறாரு. செவிங்கிறது நம்ம அறிவு பூர்வமாக ஒரு நாலேஜை கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியம். செவி இல்லைன்னா கேட்க முடியாது. கேட்டால் மட்டும் போதாது, அதை ப்ராசஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிரெயின் வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில வந்து பசி இல்லாத ஒரு வயிறு வேணும். அப்போ பசிக்கும் போதில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். பட் எப்போ நீங்கள் சாப்பிட்ணுன்னு தோணுங்கிறத அவர் அப்பயே சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இதுமாரி மீட்டிங்கு சிஎம்இ அது இதெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. வாட்ஸ்அப்பு ஜூம் மீட் எதுவுமே அப்பயே இதை நினச்சிருக்காருன்னா அப்பயும் அரசர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசியிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு. கவி அரங்கம்லாம் பண்ணுவாங்க, கவிஞர்கள் இருப்பாங்க, அரசவை கவிஞர்கள்லாம் பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் சொல்லும் போது இவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். சில பேர் பசியோடு கொஞ்சம் சலசலப்பாக இருந்திருப்பாங்க. அப்போ சொல்லியிருப்பார், செவிக்கு உணவு இல்லாத பொழுதே சிறிது பின்னாடி அரண்மனையில் சமைச்சதெல்லாம் ஏதாவது சுமல் வந்திருக்கும், எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகிருப்பான். அப்போ பார்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா திருவள்ளுவரில் வாழ்ந்து பார்த்து அனுபவித்த ஒரு மனிதர் எல்லா வகையிலையும். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். அவர் பார்க்காத பாலே இல்லை. அவர் என்ன பால் சாப்பிட்ருப்பார்? இல்லை, இது எல்லாருக்கும் தோணும் இல்லையா? தாய்ப்பால் டெஃபினட்டாக ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இருந்திருக்காது. இப்பட்டால் மான் பாலாக தான் இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா காட்டுவாசி காட்டில் இருந்திருப்பாங்க அந்த இது. ஸோ அதனால் அவர் பார்த்து இந்த 3 பாலுமே அவருக்கு அனுபவிச்சிருக்காரு. இல்லைன்னா எழுத முடியாது. நீங்கள் அனுபவித்து எழுதினா மட்டும்தான் அது குறளாக இருக்கும். அதனால தான் அது திருக்குறள், இல்லைன்னா தெருக்குறளாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த குறள் பின்னாடி வந்து அவர் துளசிதாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, நோய் நாடி பர்ஃபெக்ட். ஸோ இதை வந்து பார்த்து வாய் நாடி வாய்ப்பை செயல்னா அந்த மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம நோயை தீர்க்கிறதுக்கு ஒரு வைத்தியமே கொடுக்க முடியும். ஒரு வாலில் பிரச்சனைனா வால்வு பிரச்சனை இல்லை, அதுக்கு பிரச்சனை கொடுத்த ஒரு பிரச்சனை இருக்கும். அது ஒரு பாக்டீரியாவாக இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுதான் மூல காரணம். அதுதான் ஈட்டியாலஜின்னு சொல்லுவோம். ஒரு நோய்க்கு என்ன ஈட்டியாலஜி, மூலக்கூறு என்ன, மூலக்காரணம் கண்டுபிடிச்சி அதை நம்ம தனிச்சா தான் நோயை கரெக்ட் பண்ண முடியும், நோயை ட்ரீட் பண்ணி அவங்களை நல்லாக்க முடியுங்கிறது தான். இதெல்லாம் போக இந்த மருந்தில் இன்னும் ஒரு குறள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குறள் ஒரு உணவு சொன்னார். நீங்கள் இந்த மூல காரணத்தை இன்னும் ஒரு குறளுக்கு ரொம்ப முக்கியமான குறள், அது உற்றவன் ஆரம்பிக்கும். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பார்னார் கூற்றே மருந்து. இந்த ஒரு குறள் மட்டும் எல்லா மெடிக்கல் கிராஜுவேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே வில் பி a கிரேட் டாக்டர். ஒரு டாக்டரு, ஒரு மருத்துவம், ஒரு ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் என்ன 4 ஃபேக்டர், 4 காம்பவுண்ட் அப்படின்னா உற்றவன். திருக்குறள் எப்பயுமே ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உற்றவன் அப்படின்னா நோயாளி. இப்போ இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கான இதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கோம். அவங்க தான் உற்றவன். நீங்கள் எல்லாம் உற்றவன். தீர்ப்பான் டாக்டர் அசோசியேட்டு. தீர்ப்பான் மருந்து, பேஜ் பை பேஜாக எழுதி கொடுக்குறோம் இல்லையா? எழுதி பின்புறம் திருப்புகன்னு இருக்கும். சில நேரம் முன்னாடி விருதை மட்டும் வாங்கி பின்னாடி சாப்பிடாம போயிடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லது, ஃபினான்ஷியலே சேவ்டு. அதனால தான் காஸ்ட்லி ட்ரக்ஸை பின்னாடி எழுத சொல்லுவோம். விட்டால் கூட பரவாயில்ல, காசு மிச்சம், வைத்தியத்தில் சில இது இருக்கிறது. ஸோ இந்த மருந்துங்கிறது 3வது ஃபேக்டர். இது 4வது ஃபேக்டர் வந்து மருந்து உழை செல்வான். ஐயா தான் அம்மாவுக்கு இப்போ உழை செல்வான். ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் வேணும், அது வேணால் உழை செல்வான்னா கூட இருக்கிறவங்க. குழந்தைக்கு யார் உழை செல்வான்? தாய். வெரி குட். இப்போ இங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பை ஸ்டாண்டர் அட்டண்டன்ட் சொல்கிறோம்ல, சாருக்கு அவங்க வீட்டில் அவங்க தான் உழை செல்வான். ஸோ இப்போ 4 ஃபேக்டர் என்னென்னா உற்றவன், மருந்து, தீர்ப்பான், மருந்து, உழை செல்வான். தீர்ப்பான் வந்து டாக்டர் அசோசியேட், நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே. உழை செல்வான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
திருக்குறளில் எல்லா குறளையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த 4th இதில் வர்றது தான் வெரி ஸ்ட்ராங் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராங் ஃபேக்டர் வந்து 4th. ஸோ உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான். உழைச்செல்வான் தான் 4வது ஃபேக்டர். உழைச்செல்வான்னா கூட இருந்து மருந்தை கொடுக்குறவங்க. இது யார் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும். மருந்தே நம்ம எழுதி கொடுத்துட்டா கூட, காசு தான் நம்ம இந்த வாங்கி கொண்டு வச்சுட்டா கூட, வீட்டில் வச்சது வச்ச இடத்துல இருந்ததுன்னா தேர் இஸ் நோ யூஸ். அது அந்த நேரத்துக்கு அளவாக அந்த டயத்தில் அது கூட ஆகாரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும் எப்படி எல்லாம் புரிஞ்சு கொடுக்குற உழைச்செல்வான் தான். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து தாய் தான், குழந்தைக்கு தாய் தான் உழைச்செல்வான். ஹாஸ்பிட்டலைஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு உழைச்செல்வான் வந்து ஸ்டாஃப் நர்ஸ். வெரி குட். செவிலியர். செவிலியர் இஸ் ரியல் இது கிரேட் ஆல் ஓவர் த வேர்ல்ட், நாட் ஓன்லி இன் அவருக்கு அது குளோபலி உழைச்செல்வான் இஸ் நர்சிங் ஸ்டாஃப். அப்பார்னார் கூற்றே மருந்து. ஒரு மெடிசன் ஒரு வைத்தியம் அப்படின்னா இந்த 4 ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். சரிங்களா? இதை சொல்லி நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இறை நம்பிக்கைங்கிறது ஒரு பற்று, இறை நம்பிக்கை இல்லாங்க இன்னொரு பற்று. இதுக்கு நாம் இப்போ பட்டிமன்றம்லாம் வைக்க போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு வந்து சாலமன் பாப்பா மாரி ஒருத்தவங்க வேணும், எல்லாம் சொல்வேந்தர் வேணும். அது வந்து இட்ஸ் நாட் அவர் இது ஏரியா. நம்ம ஏரியா என்னென்னா, இந்த இறைவனை எப்படி வந்து நாம் துதிக்கிறோமோ இது பண்ணுறோமோ, நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறைவன் இருக்கார். அந்த இறைவனை கண்டுகொள்கிறது தான் இன்னைய டே. அதுக்காக தான் இந்த 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ண போகிறோம். சரிங்களா? அது வந்து இருதயம் என்கின்ற இறைவன். இது வந்து இறை நம்பிக்கை உள்ளார்க்கும் இல்லார்க்கும் எல்லாருக்கும். இதில் நோ தீக்கா நோ இது ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு இறைவன் அப்படின்னு நம்ம போற்றணும், அதை புனிதமாக வச்சுருக்கணும், அதை 4 படம் நம்ம படையல் போட்டு கும்பிடணுன்னா அது வந்து இதயம். இதயம் என்கின்ற இறைவன். ஸோ இது ஏன் நாம் அப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நிறைய நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? யாராவது இது அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்களா? லவ் இஸ் காட் புரியுற மாரி அன்பே கடவுள். அன்பே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். அன்பே கடவுள். லவ் இஸ் காட். ஸோ இப்போ லவ்வுக்கு நம்ம என்ன சிம்பிள் சொல்கிறோம்? வெரி குட். ஹார்ட். ஸோ ஈக்குவேஷன் இஸ் மேட்சிங். ஸோ லவ் இஸ் காட். லவ்வுக்கான சைன் வந்து ஹார்ட். இப்போ நிறைய பேர் சிந்தனை அதில் ஏன் ஒரு அம்பை போட்டிருக்காங்கன்னு, அது நன் ஆஃப் அவர் இது இல்லைங்களா, அது அவுட் ஆஃப் சிலபஸ். இப்போது லவ் இஸ் காட், அன்பே கடவுள். சரிங்களா? இந்த கடவுளை இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக போய் சொல்லி உத்தராட்சம் கொட்டை போட்டவங்களாம் சொல்லணும்னா அன்பே சிவம்ன்றாங்க. சரிங்களா? அது காடுங்கிறது அது சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், அப்புறம் வேறு நிறைய இருக்குது, அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம். அவங்கவுங்களுடைய ஏரியாவுக்கு அவங்கவுங்களுடைய இது காட். ஸோ காடுங்கிறது ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏரியாஃப் இருக்குது. எனக்கு முருகனாக இருக்கலாம், உங்களுக்கு விநாயகராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அது அந்த லவ் இஸ் காட் அப்படிங்கிற கான்செப்டில் வருது. அன்பே கடவுள், அன்பே சிவம், அன்பே இயேசு, எல்லாருமே அதை தான் போதிச்சிருக்காங்க அன்பு அப்படிங்கிறது. அன்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லவ்வை நீங்கள் பார்த்துருக்கிறதா? அது பெருசு பெருசாக வந்ததுன்னா அடித்தே ஓட்டிடலாம் இல்லைங்களா? ஸோ அது வந்து அப்படி வர்றதில்லை. இதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். ஸோ இட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். 3 விஷயத்தை பார்க்க முடியாது. கடவுள், கடவுளுக்கு ஈக்குவல் அன்பு. அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இது பாசம். மற்ற இதெல்லாம் அப்படியே பாசம் மலர் அதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கோம். பட் என்ன இதுன்னா பெயின். நீ பெயினை பார்த்துருக்கியம்மா? அவங்க கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷல் இது படிக்கிறாங்க. பெயின் எப்பயோ பார்த்துருக்கீங்களா? வெரி குட். ஸோ அன்பு, கடவுள், வலி இதெல்லாம் வந்து உணர தான் முடியும். கரெக்டாக சொன்னீங்க. உணர்வுபூர்வமான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது. அன்பு, லவ், அஃபெக்ஷன், அன்பு, கடவுள், பெயின். பெயின் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள். நீங்கள் ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா நோ பெயின் நோ கெயின், அதனால தான் சொல்கிறது இல்லையாப்பா? பெயின் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூ ஓன்ட் ரீச் த ஹாஸ்பிட்டல் டு சேவ் யுவர் ஹார்ட். டக்குன்னு அங்கேயோ கொலாப்ஸ் ஆகிடும். எத்தனை பேர் பெயின்லெஸ் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே இறந்துடுறாங்க. அதான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். பெயின் இருக்குன்னு சந்தோஷப்படணும். சரியாம்மா? இதெல்லாம் விடுங்க, சிம்பிளாக புரிகிற மாரி. பெயின் இல்லைன்னு டெலிவரி ஆகிருக்காது. நோ லேபர் பெயின், நோ நார்மல் டெலிவரி, ஸ்பான்டேனியஸ் வெஜினல் டெலிவரி இருக்காது. லேபர் பெயின் இல்லாமல் ஒரு குழந்தை உள்ளே இருந்ததுன்னா உள்ளே தான் ஸ்கூல் கட்டி அங்கே தான் அட்மிஷன் கொடுக்கணும் இல்லையா? உள்ளே வளர்ந்து அதை விட்டு இதாகிட்டு இருக்கும். ஹேர்க்கெல்லாம் வளர்ந்துடும். பார்பரே உள்ளே போய் தான் நம்ம ஹேர் கட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ பெயின் ஸோ இம்பார்ட்டன்ட் டு டெலிவரி எ பேபி ஆன் 10th month. 10வது மாதம் தானுங்களே. சில பேர் குறை மாதமாக பிறப்பாங்க, ஆனால் நல்லா வளர்ந்துருவாங்க. சில பேர் நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம் குறை மாதத்தில் பிறந்தோன்னே அவசர அவசரமாக பேசுறது, அவசரமாக சொல்கிறது.
ஸோ முழு மாதம் அந்த 10 மாதம் இல்லைங்களா. ஸோ அந்த 10th மந்த்து லேபர் பெயின் வந்தால் தான் நார்மல் வெஜினல் டெலிவரி, இந்த ஸ்பான்டேனியஸ் டெலிவரி வரும். அந்த பெயின் இல்லைன்னா இட்ஸ் த பிக் இது. ஸோ இதை என்ன நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோன்னா, பெயின் ஸோ இம்பார்ட்டண்ட். இந்த தோள்பட்டை வலிக்குதுன்னு வருவாங்க, சில பேருக்கு பேக் பெயின். ஸோ இதெல்லாம் இந்த பெயினுக்கு நான் கேட்ட சிம்டங்கள்லேயே இந்த 30-35 வருஷத்தில் அதிகபட்ச சிம்டம் வந்து பெயின் தான். பல்லு வலியில் ஆரம்பித்து தலைவலி, நெஞ்சு வலி, காலு வலி, மூட்டு வலி, வலி 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 வலிக்கு நாம் ஒரு தனி இது விழாவே எடுக்கணும். சரிங்களா? பெயின் ஃபெஸ்டிவல் நல்லா இருக்கும். ஸோ இந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இந்த 3 இது எப்பவுமே ஞாபகம் வச்சணும். அன்பையோ கடவுளையோ வலியோ நேராக பார்க்க முடியாது. ஸோ அனுபவிக்க தான் முடியும். 2 வலி ரொம்பவும் மரண வேதனையாக இருக்கும். அந்த 2 வலி என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தான் நினச்சி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இந்த பெயின் வந்து மரண வேதனையாக இருக்கும். அதுலேருந்து பல்லு வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும்னு சொல்கிற பழமொழிக்கு. பட் பல்லு வலி வந்தவங்களுக்கு தான் அந்த பெயினுடைய உங்களுக்கு வந்திருக்காமா? அதனால தான் அவங்க அதை பிரைமரியாக சொல்கிறாங்க. எனி அதர் ஃப்ரம் த லாஸ்ட் ரோங்க 2 பெயின்ஸ் ஆர் வெரி வெரி ட்ரபுள்சம். தே சம்டைம்ஸ் ட்ரை டு கோ அவுட் ஆஃப். சொல்லுங்கள் சார். எதை சொல்ல? துரோகத்தால் ஏற்படக்கூடிய மனவலி. ஓகே, கரெக்டுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக ஃபிலாசபிக்கலாக நினைக்கும் போது வர்றது. பட் 2 வலி மெடிக்கல் ரீதியாக வருது. ஒன்று கேன்சர் பெயின், அட்வான்ஸ் கேன்சர் இருக்குது இல்லைங்களா. இது பேன்கிரியாட்டிக்னு ஒரு ஆர்கன் இருக்குது. பேன்கிரியாட்டிக் கேன்சர் பெயின் ஒன் ஆஃப் த டெரிபிள் பெயின். தே சம்டைம்ஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் த இது டு ஜஸ்ட் டை அவுட் ஆஃப் த பெயின். ஸோ அது ஒரு பெயின். இன்னும் ஒரு பெயின் இஸ்கீமிக் பெயின். இப்போ காலுக்கு இப்போ ரத்த குழாயில் அடைப்பு வந்துடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு இது, இந்த ஹார்ட் பெயினே இருக்குது பாருங்கள். இந்த இஸ்கீமிக் பெயின் வந்து இன்டாலரபிள் பெயின். ஸோ இஸ்கீமிக் அண்ட் கேன்சர் இன்ஃபில்ட்ரேட் பெயின் தான் மேக்ஸிமம் இன்டாலரபிள் பெயின் இன் தி பெயின் கேட்டகரி. மற்றது சார் சொன்ன அந்த அன்பால் வர்றது, பாசம் பிரியறது, அதெல்லாம் வந்து இது இருக்குது. சரி, இந்த ஜங்ஷனில் இந்த அன்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அன்பு எல்லாருக்கும் அன்பு அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா. சரிங்களா? திருவள்ளூர் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து தேர் இஸ் நோ ஏர்போர்ட், தேர் இஸ் நோ ஃப்ளைட்டு, தேர் இஸ் நோ இது, ஒரு பெரிய பிரிவு வர்றதுக்கு இந்த ஃப்ளைட்டில் பிரியறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். இருக்கிற பேருக்கு டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க, செக்யூரிட்டி செக் முடிஞ்சுன்னு போயிடுவாங்க. அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபீல் எல்லாமே அப்படியே கொஞ்சமாக போயிடும். இதே பஸ்ஸில் போனால் கொஞ்சமாக மூவ் ஆகும், அப்படியே கையை காட்டிட்டு கொஞ்சம் தூரம் போகலாம். இது அந்த காலத்தில் இதுமாரி எதுவுமே இல்லாமல் அவர் ஃபீல் பண்ணி ஒரு குரல் சொல்லியிருக்காரு. அந்த குரல் யாருக்கா ஞாபகம் வருதா? அந்த குரலை வச்சு தான் இன்றைக்கி எடுக்கிற அத்தனை தமிழ் சினிமாவும். பியூட்டிஃபுல் அது குரலுங்க. உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அது ரொம்ப இது இந்த குரல் வந்து முரசு உங்களுக்கு தான் ஞாபகம் வருதா? துளசி முரசு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு அன்பை பற்றி, அந்த பிரிவை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்ன குரல்? வெரி குட். இதுதான் அந்த குரலுங்க. அன்பிற்கும் பியூட்டிஃபுல். இப்போ எந்த மூவி எடுத்தாலும் அப்பாவே கூட நின்னா கூட பொண்ணு அந்த பையனை பிரியும் போது கண்ணில் தண்ணி வந்துடும். யாராலையும் தாப்பாடு பாட முடியாது. அவங்க அப்பா பெரிய கடா மீசை வச்சுட்டு கத்தியை கையில் வச்சுருந்தாலும் அந்த பிரிவு வரும் போதில் அந்த கண்ணீர் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. வெரி பிக் சேயிங். திருவள்ளுவர் அப்போ ஒரு லவ்வை அனுபவிச்சிருக்காருன்னு அர்த்தமாகுது, பார்த்துருக்காரு. அந்த இது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பை வந்து யாராலையுமே அடைக்க முடியாது. நீங்கள் என்ன தான் விரோதி மாரி பிஹேவ் பண்ணால் கூட அந்த பிரிவு வரும்போது தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஆர்வலர்னா 2 பேரும் இணைந்து இருந்தது, ஒன்றுக்கு ஒன்று மனசார விரும்பினது. ஆர்வலர். புன்கண் நீர். அந்த புன்கண் நீர் நாமெல்லாம் நிறைய இந்த கொரக்கடையில் தீர்லாம் சொல்லல, அதுமாதிரி இந்த புன்கை நீருங்கிறது 2 பேருக்கு இருக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பிரஷன். புன்கை நீர் பூசல் தரும். நிறைய பேருக்கு காலில் புண்ணு இருந்து நீர் வரும், பார்த்துருக்கீங்களா? அதுவுமே ஒரு புன்கண் நீர் மாரி தான். அது வந்து என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் நினைநீர். இப்போ கண்ணில் இப்போ இருந்து தண்ணி வர்ற மாதிரி புண்ணுலேருந்து தண்ணி வரும். கண்ணும் புண்ணும் ஒன்று. சரிங்களா? புன்கண்ணீர் பூசல் தரும். ஸோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதுதான் அன்புக்காக திருக்குறளில் சொன்ன மிகப்பெரிய செய்தி. சரிங்களா? உங்களுக்கு இந்த குறள் புரிஞ்சுதுங்களா? எத்தனை முறை நீங்கள் இந்த ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பீங்க இல்லையா, பல தருணத்தில். குட். ஸோ இந்த இதில் வந்து நாம் அடுத்த 4 ஃபேக்டர் பார்க்க போகிறது தான் இன்னைய சொற்பொழினுடைய ஒரு தீம். சரிங்களா? இருதயம் என்கின்ற இறைவன். சரி, நாம் வந்து இதயத்தை இறைவன் சொல்கிறோம். அப்போ நம்ம உடம்பு என்ன? உடம்பு வந்து கோயில். வெரி குட். நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த இறைவன், இருதயங்கிற கடவுள் ஆர் இதயம். ஸோ இந்த கோயிலுக்கு எது வாசல்?
வாய் தான் கரெக்டாக சொன்னீங்க. வாசல் வந்து இந்த உணவு ரீதியாக ஸ்ட்ரக்சரலாக எடுத்துகிட்டு போகிறது வாய், மன ரீதியாக எடுத்துகிட்டு போகிறது கண். நமக்கு இந்த கோயிலுக்கு 2 வாசல் இருக்குது. ஒன்று வாய், இன்னொன்று கண். கண்ணால் பார்க்குறது நம்ம இதயத்தை பாதிச்சிடும், அது ஒரு வாசல். அப்புறம் வாயால் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இதயத்தை பாதிச்சிடும். இந்த கான்செப்ட் தான் பேச போகிறோம். இப்போ நான் சொன்ன இந்த கண்டென்ட் உங்களுக்கு கிளியர் ஆச்சுங்களா? இது ஒன்றும் ஒரு புரியாத புதிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. இதயத்தை எப்படி இறைவன் சொல்கிறோம், இறைவன் என்கின்ற இறைவன் இப்போ எப்படி நம்மளை எடுத்துகிட்டு போக போகிறாங்கிறத சொல்கிறது தான் அந்த இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். முகவரி ரொம்ப அவசியம் இல்லையா? ஆனால் முகவரியே முடிவரி வரைக்கும் போச்சுன்னா டைம் இல்லை. அதனால் நம்ம இன்னும் 2 நிமிஷம் தான் பேசுவோம். சார் ஆல்ரெடி சைன் கொடுத்துட்டாரு, டைம்ஸ் அப். சரிங்களா? நீங்கள் எல்லா கான்ஃபரன்ஸ் போனால் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் ஆஃப் டைம், ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்னு சொல்லி பாதி பேசுகிறதே நிறுத்திட்டு போயிடுவாங்க. மீதி கொஸ்டின் கேட்க முடியாது, கான்ஃபரன்ஸே அவுட் ஆஃப் டைமாக போயிடும். ஸோ இதுதான் ருட்டீனாக நம்ம பார்க்குறது. ஏன்னா நம்ம அந்த டயத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணனாலே வி வில் ஸ்டக் வித் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ இப்போ வாக்கிங் அவுட் ஆஃப் டைம் வி வில் சி தி இறைவன் என்கின்ற கரெக்ட், இறைவன் இதயம் ஒன்றுங்கிறது தான். குட். இப்போது இந்த கோபுரம்னு சொன்னதில்ல, கோயில், அந்த கோயிலினுடைய 4 பில்லர், இதை பற்றி தான் பேச போகிறேன் இன்னும் 2 நிமிஷம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இப்போ எந்த யூடியூப்பு, எந்த இதை ரீல் எல்லாம் பார்த்தவோ இதுமாரி யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் பதிஞ்சுது, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறது தான் இந்த சிறு ப்ரெசன்டேஷன். சரிங்களா? இப்போது இந்த கோபுரங்கிறத நம்ம உடல் நீங்களே சொல்லிட்டீங்க. இதயம் வந்து அது உள்ளே இருக்கிற ஒரு இறைவன். சரிங்களா? இதுக்கு 4 தூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபுரம் நிற்கிறதுக்கு. இதில் ஏதாவது ஒன்று சிலிப்பானா கூட நாம் சரிஞ்சிடுவோம். சரிங்களா? இந்த கோபுரம் நிலையாக நிற்கணுன்னா ஒன்று வந்து தூக்கம். ஒரு காலத்துக்கு முன்னெல்லாம் தூங்காதே தம்பி தூங்காது, அது இப்போ தூங்குங்க தம்பி தூங்குங்கன்னு ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருந்த அந்த காலத்தில் தான் ஒன்லி டூரிங் டாக்ஸி தான். படமே 7 மணிக்கு மேலே தான் காட்டுவாங்க. ஆனால் இருட்டானால் தான் படத்தை போட முடியும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் காலையில் விடியாகாலில் 5 மணிக்கு ஆரம்பித்து லேட் நைட்டு அப்படியே ஒரு சர்க்கிளாக போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த காலத்தில் இந்த கவிஞர் எழுதினது சொன்னதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு ஓகே தான். இப்போ நீங்கள் தூங்கலைன்னா தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஃபஸ்ட்டு பில்லர். நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஏந்திரிக்க முடியும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஏந்திரிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பசி நல்லா எடுக்கும், சாப்பிட முடியும். உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா ஊட்டமாக பண்ணுவீங்க. இந்த ஹார்மோன் சொல்கிற எல்லா இதுவும் நம்ம உடம்புல கரெக்டாக அந்தந்த லெவலுக்கு செக்யூரிட்டாகி கரெக்டாக இதாகும். தூக்க இன்மையினால் வர்ற நோயெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டென்ஷன் சார், மன அழுத்தம் சார். உங்களுக்கு கேட்குதுங்களா சார் பேசுறது? டென்ஷன் ஆகிடும், தூக்கம் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும். நீங்கள் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், பிறந்த குழந்தைங்க சரியாக தூங்கலைன்னா இரிட்டபிளாக ஆகிடுவாங்க. நீங்கள் எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணுங்கள், அவங்களுக்கு தூக்கம் இல்லை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஷாப்பிங் பண்ணதெல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இரிட்டபிலிட்டி வந்துடும். டயபெட்டிஸ் மெலிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அம்மாவே சொல்கிறேன், எனக்கு டென்ஷனாக இருக்குது, தூக்கம் இல்லை, ஆனாலே சுகர் அதிகமாகிடுச்சுன்னு. ஷீ ஹர் செல்ஃப் இஸ் எ டாக்டர். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி ஏதாவது பார்மசி புக்கை கூகுள் பண்ணி எழுதினாங்கன்னா மருந்து முடிஞ்சுது, ட்ரீட்மெண்ட் ஓவர். ஸோ ஃபியூச்சர் வந்து என்னாட்ட இன்னொரு டாக்டர் பேசணும் சொல்லணுங்க தான் எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ எத்தனை பேர் அதை பண்ணி தானே வைத்தியமே எடுத்துக்கிறோம். நாம் கொடுத்த வைத்தியம் கரெக்டானு கூகுள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து இது பண்ண. ஸோ நமக்கு மேலே ஒரு டாக்டர், கூகுள் டாக்டர் இருக்கார், அவரெல்லாம் பார்த்து சொன்னால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் போகுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் இதோட இன்னும் ரொபாட்டிக் மிஷினை வச்சு அவர் கேட்டு எல்லாம் ஸோ அதனால் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு டிராஸ்டிக்கலி டிரான்சிஸ்ட் இன்டு அனதர் ஃபேஸ் ஆஃப் லைஃப். சரிங்களா? ஸோ தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்தில் வந்து இந்த தூக்கங்கிற தூணுக்கு வந்து சென்டர் பில்லர் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஎம்டி கம்பி மாரி, அந்த கம்பி என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தூக்கத்துக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி வேணும், அது இருந்தால் தான் அந்த பில்லர் ஸ்ட்ராங்காக ஆகும். கரெக்டுங்க. ஸோ ஒரு நல்ல தூக்கம் வேணும்னா, நான் எப்பயுமே நிறைய பேர் தூக்கம் இல்லைன்னு வந்து என்கிட்ட மருந்து எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக அதை எழுதணும்னு தோணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்பேன், இந்த 3 இது இருந்தால் தான் நல்ல தூக்கம் வரும். ஒன்று மன அமைதி, வேறு என்ன வேணுங்க தூக்கத்துக்கு? இது எல்லாம் செய்கிறது தானே. தூக்கம் வந்து ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. விரும்புறீங்களோ விரும்பலையோ ஒரு நாள் தூங்கி தான் ஆகணும். எஸ், வயிறு பிடிக்க சாப்பிடணும். கரெக்டான பாயிண்ட். அது இன்னும் ஒரு பாயிண்ட். சார் சொன்ன மன நிம்மதி இருந்தால் அதான் வந்து அந்த டிஎம்டி கம்பி மாரி நல்ல தூக்கத்துக்கு அது வேணும். அடுத்தது வயிறு பிடிக்க சாப்பிடணும், அது அந்த கலவை போடுற மாரி. அடுத்தது வெரி குட், நல்லா உழைச்சி ஓடி ஆடி விளையாண்டு, குழந்தைங்களாம் ஓடி ஆடி விளையாண்டா நல்லா தூங்கணும், இல்லைன்னா நைட்டு முழுக்க இதாகிட்டு இருப்பாங்க. அது பாயிண்ட்டு. ஸோ மன நிம்மதி, வயிறு பிடிக்க சாப்பாடு, கடின உழைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும். எத்தனை பேர் இந்த ரயில்வே அங்கங்கே இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த சுமத்துக்கு வேலைலாம் செய்கிறாங்க, எந்த இடம் கொடுத்தாலும் தூங்கிடுவாங்க.
ஆனால் நமக்கு இவ்வளவு பெரிய இந்த மெத்தை போட்டு 2-3 பில்லோ போட்டு எல்லாம் போட்டாலும் தூக்கம் வராது. ஏன்னா கடின உழைப்பு இல்லை, இல்லைன்னா மன நிம்மதி இல்லைன்னா வயிறு பிடிக்க. எல்லாரும் அந்த அளவுக்கு இருக்கும் வயிறு பிடிக்க சாப்பிட்ருப்பாங்க. பட் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி பண்ணியிருப்பாங்க. ஏன் வாந்தி பண்ணாங்க? சாப்பிட்டதெல்லாம் அது கூட ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜீரணம் அது நாம பண்ணி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் படுத்தா கூட வாந்தி பண்ண தான் டைம் இருக்க மாட்டி தூங்க டைம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு நல்ல தூக்கத்துக்கு காங்கிரீட் போடுறதே வந்து அந்த டிஎம்டி கம்பி மேகு சார் சொன்ன மன நிம்மதி. அடுத்தது வந்து வயிறு நல்லா வயிறு பிடிக்க நல்ல உணவாக சாப்பிட்ருக்கணும். நல்ல உணவாக வயிறு பிடிக்க சாப்பிட்டு வாந்தி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. திருப்தியாக சாப்பிடணும். அடுத்தது வந்து இவங்க சொன்ன இது எல்லாம் போக அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வேணும்னா கொசு கடிக்கக்கூடாது, குளிர் நல்லா இருந்தால் போர்வை வேணும், வெயில் நல்லா இருந்தால் ஃபேன் வேணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேஜெட்ஸ். பட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வெளியிலலாம் பார்ப்பீங்க. ஓவர் நைட்டு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு படுத்துங்கிறவங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு இந்த தீபாவளி அது மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் பண்ண எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் தூக்கம் வந்ததுன்னா வந்தது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த தூக்கம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தூக்கம் வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, மன இதை கொடுக்க, நல்ல சிந்தனையை கொடுக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லாததே ஒரு நோய். அந்த நோய்க்கு பேர் என்ன? சரியான தூக்கம் இல்லைன்னா தட்ஸ் ஓஎஸ்ஏன்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. ஒபீஸாக இருக்காங்க, நெக்கு ஷார்ட்டாக இருக்குன்னா அவங்களால ஒரு நல்ல தூக்கமே கொடுக்க முடியாது. டர்னு கொரட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரத்தில் அப்படியே ஃப்ளாட் ஆகி அப்படியே சத்தமே இல்லாமல் இருக்கும். போய் தட்டிக்கிட்டி பார்த்தா அப்புறம் திரும்பி படுத்து இன்னும் ஒரு நேரம் தூங்கி அப்புறம் கொரட்டை விடுவாங்க. இதுமாரி இந்த கொரட்டையோடு தூங்குறது வந்து ஒரு ஆரோக்கியமான தூக்கம் இல்லை. ஆரோக்கியமான தூக்கம் வந்து டீப்பாக நல்லா தூங்கி ஏந்திரிக்கிறது மினிமம் 6 ஹவர்ஸ், ஐடியலாக 7 to 8 ஹவர்ஸ். வயது ஆக நல்ல தூக்க டயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். குழந்தைங்களும் அப்படி தான். குழந்தைங்களாம் 9 ஹவர்ஸே தூங்கினா அந்த ஹார்மோன் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகி சின்ன வயசுலேயே நம்ம கொடுக்குற உடம்புக்கு கொடுக்குற அந்த தூக்கம் தான் உங்களை பெரிய வயசாகும் போது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமான வளர்ச்சி கொடுக்கும். குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ என்னத்தை கொடுக்கணும்? தூக்கத்தை கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் கொடுத்தா அந்த குழந்தை நல்ல ஒரு சிறந்த மனிதராக வர்றதுக்கு எல்லா வகையிலையும் வாய்ப்புகள் அதிகம். தூக்கத்தை இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது கரெக்டுங்க. இப்போ சார் சொல்கிற பாயிண்ட், சார் ஏன்னா நிறைய அப்சர்வ் பண்ணிருக்காரு. ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் செல்ஃபோனில் வெளியில் வாங்கி வச்சு தானே உள்ளே அனுப்புவீங்க ஸ்கூலில் வெளியில். ஓகே, கரெக்டுங்க. இது இப்போ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிஸ்ட்ரக்டர் ஆஃப் ஸ்லீப் அண்ட் யுவர் மன நிம்மதி வந்து இந்த ஸ்க்ரீன் தான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்லோவாக இட் வில் சேஞ்ச். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா சார்? ஆகும். சேஞ்ச் ஆகிதான் ஆகணும். எல்லாமே இப்படி தான். ஒரு காலத்தில் பாட்டம் பெல்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அப்புறம் டைட் பேண்ட் போட்டாங்க, அப்புறம் இப்படியே மாறும். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு அப்படி இப்படியே மாறி அது வந்து ஒரு சலிப்பையே கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அதனால் தட் வில் ஹேப்பன் இன் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன். தூக்கம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு முக்கியமாக வேணுது உணவு. உணவு பற்றி நிறைய பேசலாம். அதுக்குன்னே உணவு ஆலோசகர் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம உணவு ஆலோசகர் வச்சு பேசிகிட்டு இருப்போம். உணவில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா உங்களை ஒருத்தர் கேட்குறாங்க ஒரு ஆரோக்கியமான உணவு. நீங்கள் நிறைய இதெல்லாம் இப்போ ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆரோக்கியமான உணவு சொல்லுங்களா? உணவு அப்படிங்கிறது வெரி குட். ஷீஸ் டெல்லிங் ஸ்ப்ரவுட்ஸ். நிறைய பேருக்கு ஸ்ப்ரவுட்ஸ் என்னது? முளைக்கட்டின இதுமாரி முளைக்கட்டின பயிரெல்லாம் சாப்பிட்லாங்கிறாங்க. அப்புறம் பச்சைக்கீரை, காய்கறி, பழ வகைகள் எல்லாமே ஓகே தாங்க. எல்லாமே வந்து அளவோட சாப்பிட்டா வளமாக இருக்கலாம். இதில் வந்து நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இது அதெல்லாம் சொல்லி ஹைஃபையெல்லாம் சிலதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அதெல்லாம் அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னா அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். நமக்கு இதை சாப்பிட முடியலையேன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் இல்லை. எல்லா விதத்துலையும் என்ன கிடைக்குதோ அதனுடைய தானிய வகைகள், கீரை, காய்கறி, பழம் இதெல்லாம் சாப்பிட்டா இட்ஸ் அ பேலன்ஸ்டு டயட். பட் நீங்கள் எடுக்கிற உணவில் வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு 1/3. இதில் மெயின் பில்லர் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ். அது கூட அடிஷ்னலாக கொடுக்கறது வந்து கார்போஹைட்ரேட் ஒரு பிளேட்லேயே நீங்கள் இப்போ ரைஸு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரைஸ் ஒரு 1/4 தான் இருக்கணும். 3/4 வந்து அந்த புரத சத்து உள்ளது, ஒரு எக்குனுடைய ஒயிட்டோ இல்லை ஃபைபர் கண்டென்ட்டு, அப்புறம் நிறைய இந்த நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பல்சஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஸோ இப்போ தூக்கமும் உணவு பற்றி நம்ம எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா இப்போ வேறு ஏதாவது கை தவறி ஓப்பன் பண்ணிட்டோ யாராவது ஒரு டாக்டர் உட்காந்து யாராவது டயட் ஷோ உட்காந்து உணவு பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் பாயிண்ட். அந்த பேசுகிறவரே வெளியில் போனால் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கரெக்ட். சரி, நான் வந்து இந்த கோபுரன்னு சொல்லி வாயை வந்து ஒரு இதை இல்லை, வாய் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபுரம் அப்படின்னு ஜோடிச்சு 4 பில்லர்னு சொன்னோம்னா தூக்கம், நல்ல உணவு, பயிற்சி, மன நிம்மதி, இது 4 இருந்ததுன்னா இந்த இதயம் என்கின்ற இறைவன் இருக்கிற கோபுரம் வந்து
நீடோடி நல்லா இருக்கும். கோபுரம் நல்லா இருந்தால் தான் அது உள்ளே இருக்கிற இறைவனுக்கு மவுசு. இல்லைன்னா நீங்கள் கோபுரத்துக்குள்ளேயே போக முடியாது இல்லைங்களா? அப்புறம் தானே இறைவனை வழிபட முடியும். ஸோ நம்ம உடல் வந்து ஒரு கோயிலாகவும் அது உள்ளே இருக்கிற இதயத்தை வந்து ஒரு இறைவனாகவும் நம்ம பாவிக்கணும். சரிங்களா? அதுதான் இதயம் என்கின்ற இறைவன்.